வசனத்தை வாசிச்சு ஜெபம் பண்ண போறேன். I want to share a verse and pray for you. 128வது சங்கீதம் Psalms 128 it says, சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ the one that fears the Lord and walks in his ways, அவன் பாக்கியவான். he is blessed. அவன் கைகளின் பிரயாசத்தை They சாப்பிடுவான். will eat the fruit of their labor. பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். Blessing and goodness will be there. அவன் மனைவி வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியைப் போல் Their இருப்பான். wife will be like the fruitful vine around its அவன் around the பிள்ளைகள் house, கந்தியை சுற்றிலும் ஒலிவமரக் கன்றுகளாயிருப்பான். and their children like olive plants around the table. கர்த்தருக்கு பயந்த மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். The man that fears the Lord will be blessed in this சங்கீதம் way. 127:1 பார்க்கிறோம். Psalms 127:1 கர்த்தர் says, வீட்டை if கட்டாராகி the Lord builds the house, கட்டுகிறவன் பிரயாசம் if பெரிதாம். the Lord doesn't build the house and the builder கர்த்தர் builds it, நகரத்தை காவல்காரர்கள் காவலுக்கு விழித்திருக்கிறதும் if பெரிதாம். the Lord doesn't guard the city, the watchmen watch him. அதிகாலை இருட்டவர்கள் எழுந்து You can wake up early வருத்தத்தின் அப்பத்தை புசிப்பதும் பெரிதாம். and you would eat the fruit of your struggles. கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அயர்ந்த நித்திரையை கொடுக்கிறார். But to those who fear him, he gives கர்த்தத்தின் கனி sleep. கர்த்தரால் வரும் சுதந்திரம். The fruit of your womb is a gift of the Lord. மகிமையான ஒரு ஆசீர்வாதம். It's a glorious blessing. இந்த நாளில வாழ்க்கையின் ஆரம்பத்திலே At the beginning of this journey in life, நான் உண்மையோடு சொல்லுவேன், I'll tell you one thing. கர்த்தரை முன்பாக Put the Lord first. தாவீது சொல்லுகிறார், எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். David said, I will give thanks to the அவர் Lord, துதி என் always, வாயில் இருக்கிறது. and his praise will always be on my lips. அவரின் வலது பக்கத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்பட்டேன். Because he is at my right hand, I will not be shaken. அப்பாவை முன்பாக வாழ்ந்தா எந்த காலத்திலும் எந்த நன்மையும் குறையும். If you put the Lord first, you won't lack anything. எல்லாரும் பிள்ளைகள் பக்கமா கரங்களை நீட்டி ஜெபம். Let's all lift up our hands towards the children and நல்லா say, கவனிங்க, வாயின் வார்த்தையில மரணமும் ஜீவன். there is power in your tongue, life and death. ஆண்டவர் வார்த்தையினாலதான் இந்த அண்ட சராசரங்களை படைத்தார். He made the universe with his word. அவர் தமது ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம ஆசீர்வதிச்சா ஆசீர்வாதம். He gave us his spirit. If we bless, they will be blessed. அதனாலதான் ஆசீர்வதிக்கணும். Let's bless them. இரண்டாவது, அதிலே ஜீவன் இருக்கு. Because there is life, அதிலே பலன் இருக்கு. there is strength. எங்கள் பிள்ளைகளை நான் ஒரு நாள் சபிச்சிடக்கூடாது. We should never curse our children. ஆகாத வார்த்தைகளை பிள்ளைகளை பார்த்து We should பேசிடக்கூடாது. never look at them and say bad சும்மா things. சொல்லக்கூடாது, கோழி மினிச்சு குஞ்சு சாப்பிட, கோழி மினிச்சு செத்து. We should never say bad things about them. அதனால பேச You should நன்மையானது பேச. say good things. எல்லாரும் கண்களை மூடி அப்பாவை நோக்கி பார்த்து, So I'll close our eyes. தகப்பனே, இந்த நாளிலுமாய் அருமையான இந்த பிள்ளைகளுக்காய் மன்றாடி Lord, ஜெபிக்கிறோம். this day we pray for your ஆண்டவரே, beloved. இவர்கள் உண்மை நம்புறாங்க. They trust in you. உண்மையே விசுவாசிக்கிறாங்க. They believe in you. நீங்க படத்துல இவர்களுக்கு நீங்கள் ஆயத்தப்படுத்தின இவர்கள் கண்கள் காணவும் இல்லை, இவர்கள் செவிகள் கேட்கவும் இல்லை. No eye has seen, no ear has heard what the Lord ஆனால் has உங்களுடைய planned for us. ஆவியினால் அவைகளை அறிகிற ஞானத்தை எங்களுக்கு கொடுத்து, You've given us wisdom to know in the Spirit. இந்த வேளையிலுமாய் ஒருமனப்பட்டு இந்த பிள்ளைகளுக்காக உங்க சொந்தத்துல மன்றாடி ஜெபிக்கிறேன் ஐயா. With one heart we pray for your children. இந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில வாய்க்காதே போவதாக. No weapon formed against them will prosper in the இந்த name of நாளில் Jesus. வஞ்சனை நாவிகள், பொறாமை நாவிகள், எரிச்சல் நாவிகள், விழுந்து போன தூர கிரியைகளுக்கு விலக்குங்கள். Keep them away from every evil eye, every jealous eye, every உம்முடைய evil அக்கினி வல்லமை இந்த பிள்ளைகளை சூழ்ந்து Let கொள்வதாக. your power surround them. தகப்பனே, Father, அப்பா, உம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுங்கள். command your angels. வாதையும் கூடாரத்தை அணுகாது, Evil will not come. கொல்லா புரட்சி நேரிடாது. It will not come against வழிகளில் எல்லாம் உங்களை காக்கும்படி தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட வாக்கு கொடுத்து, you. Promise to command your angels to guard them. Lord, guard them. சின்னவன் ஆயிரவன் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். The least will become 1,000 and the smallest a mighty nation. ஜாதி எழுந்ததற்கத்தக்கதாய் புறப்படத்தக்கதாய் Let a godly generation rise out of them. அணுக்களை செய்கிறார். We pray that you do this, ஒரு Lord. சேனையாய் எழும்பட்டு Let them rise like an army for தேவ you. மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து Let வந்தது. your glory surround பிள்ளைகள் them. நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமான காரியங்களை செய்யும். Do more than they ask or பிள்ளைகள் imagine. கைகளின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். Let their work of their hands be இந்த blessed. பூமியிலே பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தானங்களில் உட்கார Let them பண்ணட்டும். be seated in the high places. பூச்சிமையான கோதுமையினால போஷி Feed them with the finest meat. யாக்கோபின் சுதந்திரத்தினால் இந்த பிள்ளைகளை அலங்கரிப்பீரார். Adorn them with Jacob's உங்கள் inheritance. வாயிலை சொல்லிக்கொண்டு சொன்னீர். Your mouth has said this. இப்போதும் தகப்பனே, Father, right இந்த now, பிள்ளைகள் இருக்கிறதை பார்க்கிறோம். more than they are now. ஆயிரம் ஆயிரம் மடங்கு Bless them 1,000 பிதாக்களின் fold. தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பீரார். O God of our forefathers, bless மேன்மைப்படுத்துவீரார். them. Lift them up. ஆண்டவரே, இப்ப இருக்கிற வண்ணமாய் அல்ல, Not like they are now. இன்னும் உயரங்களை சிகரங்களை தொடர்த்தக்கதா Let them reach
reach higher heights. பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். I bless them. நாளுக்கு நாள் விருத்தி அடையட்டும். Day after day, let us நாளுக்கு grow. நாள் மேன்மை அடையட்டும். Day after day, let us உயர்ந்த grow. ஸ்தானங்களிலே பிள்ளைகளை அதிகாரங்களில் ஆளுமைகளில் உட்கார பண்ணி Seat them in high places with authority. அநேகருக்கு உம்மை வெளிப்படுத்துகிற பாத்திரங்களாய் வரையும் Vessels that reveal many, இவர்கள் கூட அநேகர் நித்தியத்திலே பரலோக வீட்டிலே வரணும் that அப்பா. many come to heaven through them. இவர்கள் ஜீவனுள்ள தேவனுக்கு ஜீவனுள்ள சாட்சியாய் முடிவு பரியந்த நிலைக்கணும். To be living witnesses to you till the அந்த end. நிலையான நித்தியமான ஆவியினால் பிள்ளைகளை நிரப்புங்க. Fill them with that spirit. ஆவியில் ஒரு வைராக்கியத்தை கொடுங்க. Let them have zeal in எந்த them. இடத்திலும் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாகும். Wherever they are, let them be of ஜீவனுள்ள glory. தேவனுக்கு To சாட்சியாகும். be witnesses to the living God. உலகத்தினால் கரைபடாதபடி தங்களை காத்துக் கொள்ளத்தக்கதாக To keep themselves from the blemish of the உத்தமமாய் world. நீதியாய் பரிசுத்தமாய் இருக்க To be holy and righteous. அனுக்கிரகம் We செய்யும். pray that you help இந்த them. நாளிலுமாய் உம்முடைய தானாதிபதியாய் வேலைக்காரனாய் ஒப்புக் கொடுக்கிறேன். As your ambassador, I give them உம்முடைய ஊழியக்காரனாய் மன்றாடி As செபிக்கிறேன். your servant, I pray for them. உம்முடைய நித்திய மகிமை இந்த பிள்ளைகள் மேல் வெளிப்பட That your eternal glory be இயேசு seen. கிறிஸ்துவின் நாமத்திலே செபிக்கிறேன். In the name of Jesus Christ, I நல்ல pray. பிதாவே. Our good living Father. ஆமென். ஆமென். ஆமென்.